My dear students, this is class 11 maths exercise 10.4ல question number 4 பார்க்க போறோம். என்ன சொல்லிருக்காங்கன்னா find the derivatives of the following x power y equal to y power x. ஓகே, அதாவது dy by dx என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பவர்ல சம்திங் வந்திருந்தாலே நம்ம ரெண்டு பக்கமும் log எடுக்கணும். ஸோ டேக் log both side. அப்போ என்ன ஆகும்? log x power y equal to log y power x. ஸோ லாகரிதமில் ரூல் என்னன்னா பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். ஓகே, ஸோ y log x ஈக்குவல் டு எக்ஸ் லாக் ஒய் அப்படின்னு வருது. அடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இப்போது இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், ஒய் ஒன்று லாக் எக்ஸ் ஒன்று. அதே மாதிரி இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ் ஒன்று லாக் ஒய் ஒன்று. ஸோ யூவி இங்கிட்ட நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணிவிடுவோமா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ யார், ஒய், வி யார், லாக் எக்ஸு. ரைட் ஹேண்ட் சைடில் யூ வந்து எக்ஸு, வி வந்து லாக் ஒய். ஸோ ரூல் என்னன்னா யூவிக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ இதான் ரூலு. ஸோ இந்த ரூல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஒய் வந்து சைலண்ட், அதாவது யூ சைலண்ட், வி டேஷ் வந்து லாக் எக்ஸு, லாக் எக்ஸுக்கு ஒரு 1/x வரும். ஓகே, அடுத்து இப்போ லாக் எக்ஸ் சைலண்ட்டு, ஒய்க்கு வந்து டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த சைடில் ஃபஸ்ட்டு எக்ஸு சைலண்ட்டு, லாக் ஒய்க்கு 1/y, மறுபடியும் இன்னர் ஃபங்க்ஷன் ஒய் இருக்கிறதுனால டிஒய் பை டிஎக்ஸு. அடுத்து லாக் ஒய் சைலண்ட்டு, எக்ஸுக்கு ஒரு 1 வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஒய் இன்ட்டு 1/x ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதலாமா? அடுத்த டேர்ம் வந்து லாக் எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸு. ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே எக்ஸ் இன்ட்டு 1/y வந்து எக்ஸ் பை ஒய்ன்னு எழுதலாமா? இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் லாக் ஒய் இன்ட்டு 1 லாக் ஒய். ஓகே, இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ரெண்டு டேர்மில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன், இதை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகுனா லாக் எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸு மைனஸ் இது ப்ளஸில் இருக்கிற டேர்ம் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு ஏற்கனவே லாக் ஒய் இந்த பக்கம் இருக்குது, இந்த ஒய் பை எக்ஸ் அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் ஒய் பை எக்ஸு. ஓகே, இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் டிஒய் பை டிஎக்ஸை காமனாக வெளியே எடுக்கணும். ஓகேவா? நல்லா கவனிங்க, டிஒய் பை டிஎக்ஸு நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போ உள்ள இங்கே ஒரு லாக் எக்ஸ் மீந்திருக்கும், மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஒய் மீந்திருக்கும், ஈக்குவல் டு இந்த சைடு லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸு. அப்போ நமக்கு என்ன வேணும்? டிஒய் பை டிஎக்ஸ் தானே வேணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு இதை வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போகலாம். அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டிவிஷனுக்கு போயிடும். ஏன்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து டிவிஷனுக்கு போயிடும். ஏற்கனவே என்ன இருக்குன்னா லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸு பை லாக் எக்ஸு மைனஸ் எக்ஸ் பை ஒய். நீங்கள் இப்படியே விட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். சப்போஸ் நீங்கள் புக் ஆன்சருக்காக இதை கரெக்ட் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் நம்ம. ஸோ டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு, இப்போ இது கடியில் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம், அதே மாதிரி இது கடியில் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது எக்ஸு தான், அப்போ எக்ஸால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ எக்ஸு லாக் ஒய் மைனஸ் ஒய் பை, இங்கே இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? ஒய் தான் வரும். அப்போ ஒய் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஒய் லாக் எக்ஸு மைனஸ் எக்ஸு. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம இதை வந்து ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ணுறோம். நல்லா கவனிங்க, டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸு இன்ட்டு, இப்போ ஒய் மேலே போய்டும், ஒய் லாக் எக்ஸு மைனஸ் எக்ஸ் வந்து கீழே வந்துடும், ஒய் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸு கீழே வந்துடும். ஓகேவா? ஒய்யால் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸ் லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் லாக் எக்ஸு மைனஸ் எக்ஸு. ஸோ இது ரெண்டையும் பெருக்காச்சு, இது ரெண்டையும் பெருக்காச்சு. ஸோ இதுதான் உங்களோட புக் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திட்டாலும்
உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து புக்கு சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா, டைம் இல்லாட்டி நீங்கள் அப்படி கூட விட்டுடலாம். ஓகேவா, இதுதான் புக்கில் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.